இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31 வெகுளாமை, கோபம் கொள்ளாமை. குறள் எண் 308. இணர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பல சுடரை உடைத்தாய பேரெறி வந்து தோய்ந்தாழுத்த இன்னாதவற்றை ஒருவன் செய்தானாயினும் அவனை வெகுளாமை ஒருவருக்கு கூடுமாயின் அது நன்று என்கிறார். அதாவது பல சுடர்களை உடைய பெரிய எரி, அதாவது நெருப்பு, பெரிய எரின பெரிய நெருப்பு எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்தது போன்று துன்பத்தை ஒருவன் செய்தாலும் கூடுமானால் அவன் மீது சினம் கொள்ளாமல் இருத்தல் நல்லது. எவ்வளவு பெரிய நெருப்பை வைத்து அவன் துன்பத்தை செய்தால் கூட அதையும் நாம் கோபம் கொள்ளாமல், இன்னா செய்தாருக்கு நாம் கோபம் சொல்லாமல் இருந்தால் நமக்கு துன்பம் கிடையாது. அவன் மீது சினம் கொள்ளாமல் இருத்தல் நல்லது என்கிறார். நல்லது என்கிறார் என்ன, நமக்கு எந்தவித ஒரு தீமையும் வராது என்பதுக்கு தான் அவர் சொல்கிறார். அதனால் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நெருப்பு சுட்டுவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அத்தகைய பெரும் துன்பத்தினை செய்தாலும் சினம் கொள்ளாமல் இருத்தல் நல்லது என்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய நெருப்பு வைத்து அவன் நம்மளை துன்புறுத்தினாலும் அதற்கு நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். அதாவது நாம் துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறார். அப்படி பொறுத்து கொண்டால் அது மிகவும் நல்லது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால் மாணவ செல்வங்களே, உங்களுடைய விடலை பருவத்தில், கல்லூரி மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய விடலை பருவத்தில் சினம் சீரும், அடுத்து மகளிர் அந்த மகளிரினுடைய அந்த பூக்களினுடைய மனம் உங்களை ஈர்க்கும். இந்த ரெண்டும் தான் விடலை பருவத்தில் நிறையா வரும். சினத்திற்கும் ஆளாகக்கூடாது, அந்த பூவையரையும் நாம் கண்டு மயங்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணமெல்லாம் தெய்வப்புலவர் ஏற்கனவே கல்வி என்ற அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதுதான் மாணவ செல்வங்களினுடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படி நடந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடன் நாளை உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.